இந்திரா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா. நான் தான் சொல்றேன்ல, எந்த பிரச்சனையுமே ஆகாது. இல்ல இந்திரா, அக்கா, எனக்கு ஏதோ பயமா நீ எதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்க? நான் சொல்றத கேளுக்கா. எதுக்கும் பயப்படாத, பாத்துக்கலாம். அக்கா, ஏய் இந்திரா, பாருங்களேன். எப்படி இந்திரா என்னோட நடிப்பு? பிச்சை எடுத்துட்டீங்கக்கா, போங்க. நடிப்பா? என்னால கூட சில நேரம் நீங்க நடிக்கிறீங்கங்கறத நம்ப முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கலக்கிட்டீங்கக்கா, சூப்பர். என்ன இதெல்லாம் நடிப்பா? ஆமா காவியா, எல்லாம் இந்திராவோட ஸ்கிரிப்ட் தான். பாவம், ராகினியத்தை நல்லா ஏமாந்துட்டாங்க. பார்த்தல உங்களோட முகத்தை, அப்படியே ஏமாந்து போயிட்டாங்க. ராகினியத்தை மட்டுமா ஏமாந்துருக்காங்க? நான் கூட தான் ஏமாந்துட்டேன். ஏன் இந்திரா, எனக்கு கூட தெரியாம இப்படி ஒரு பிளான் போட்டிருக்க? கோச்சுக்காதக்கா. எந்த காரணத்து கொண்டும் ராகினி அத்தைக்கு டவுட்டே வந்துடக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட கூட சொல்லாம இந்த பிளானை நாங்களே போட்டோம். நினைச்சண்டி, துரோகி. இவளுங்க 3 பேருமே கூட்டு களவாணிங்க தானே. ஏ ஹேமா, என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டல. சும்மா சொல்லக்கூடாது இந்திரா. நீ சொல்லும் போது கூட நான் பெருசா நம்பல. ஆனா ராகினி அத்தை கிட்ட கொஞ்சம் நெருக்கமா போய் பார்க்கும்போதுதான் அவங்க எவ்வளவு டேஞ்சரான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்றீங்க ஹேமாக்கா? அப்படி என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்களா? இந்திராக்கு இப்படி எழுதின மாதிரியே என் கையாலே கதிரை பத்தி தப்பு தப்பா எழுத வச்சாங்க தெரியுமா? அப்புறம் அந்த டைரிய வாங்கி டேங்க அப்பா. அப்ப அவங்க இந்திரா ரூம்க்கு கூட்டிட்டு போய் காட்டினதெல்லாம் இந்த பிளான வச்சுதானா? ஆமா ஆமா, அந்த பிளான நம்பி போய் தான் கடைசியில அத்தை மாமா கிட்ட பல்ப் வாங்கிட்டு போனாங்க. பார்த்தல, நான் தான் சொன்னேன். மாதிரி ஆயிட்டாங்க, மாட்டினாங்க அவங்க. சூப்பர் ஹேமா. சூப்பர் இந்திரா, சூப்பர். செம பிளான். ஹே ஹேமா, ஏன் பயந்து போய் ஒளியிற? உன்னெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா உன்னை சும்மா சொல்லக்கூடாது ஹேமா. ரொம்ப நல்லாவே நடிச்ச. பின்ன என்ன நம்ப வைக்கிறது அவ்வளவு சும்மாவா? அசத்திட்ட ஹேமா, சூப்பர். ஆனா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ வெறும் அம்பு தானே. என் டார்கெட் எல்லாம் அந்த அம்பை ஏவி விட்டால இவதான். என்ன சின்னத்த, எப்படி நம்ம ட்விஸ்ட் சும்மா அதிர்தா? சூப்பரா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் லைட்டா நான் அசந்துட்டேன். இல்லனா உன் ட்விஸ்ட் எல்லாம் நான் ஊதி தள்ளி இருப்பேன். கடைசியில இந்த டம்மி ஹேமாவையெல்லாம் வச்சு என்ன சம்பவம் பண்ணிட்டல? அதான் சின்னத்த, கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்களே சொன்னீங்கல்ல, அம்பு யாருங்கிறது முக்கியம் இல்ல, ஏவி விட்டது யாருங்கிறது தான் முக்கியம். ஏன்னா குறி தப்பாம அடிக்கிறது தானே பெரிய விஷயம்.
ரொம்ப சந்தோஷப்படாத. ஏதோ சின்ன ஸ்கெட்சில இருந்து தப்பிச்சதுக்கெல்லாம் இவ்ளோ பேச்சு ஆகாது. என்னதான் நீங்க பண்ணிடுவீங்க சொல்லுங்க கேக்குறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் அதை நான் உடைச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ அப்படியா? நான் என்ன பண்ணாலும் உடைச்சு காலி பண்ணிடுவேன். பார்க்கலாமா? பாத்துக்கலாம் சின்னத்தை. இப்போ நீங்க பெரிய சைஸ் அணுகுண்டே வீசினாலும் என் முன்னாடி அது புஸ்வானமா தான் போக போகுது. அதுக்கு ஏன் இப்போ இவ்ளோ பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? போங்க, போய் அடுத்த காமெடி ஏதாவது இருந்தா தூக்கிட்டு வாங்க. போங்க, போறீங்களா? போங்க சின்னத்தை, போங்க போங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. போங்க மாதிரியா? போங்க போங்க. வரேன். போங்க. போறாங்க பாரு. காவியா, இந்திரா, எனக்கு என்னமோ இவங்கள நினைச்ச பயமா இருக்கு. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இந்திரா இருக்கால. என்னமோ சரி. சரி, நம்ம அவங்க பின்னாடியே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? செக் பண்ணலாம். போலாம். சரி வாங்கக்கா, போலாம் வாங்க. ஜெயா, என்னங்க? ம், வா போலாம். ஏங்க நில்லுங்க. ஏ ராகினி, அக்கா, இங்க வா. இருக்கிற டென்ஷன்ல இவ வேற கடுப்பேத்துறா. இங்க வான்னு சொன்னேன். வரேன். என்ன விஷயமா இருக்கும்? எதுக்காக அத்தை சின்னத்தைய கூப்பிட்டுருப்பாங்க? வேலை எனக்கும் தெரியல காவியா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னக்கா வர சொல்லிட்டு அமைதியா இருக்க? ம், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒரு அக்காவா உனக்கு நான் எப்பவுமே நல்லது செய்யணும்னு தாண்டி நினைப்பேன். உன்னோட வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களுக்காக தான் உன்னை நான் எப்பவும் எதுலயும் விட்டு கொடுத்துறாம இப்ப வரைக்கும் உன்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன். சரிக்கா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இத பாரு, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். இது வரைக்கும் நீ என்னென்னமோ பண்ணிருக்க. நானும் போனா போகுது, நம்ம தங்கச்சி தானேன்னு அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு மன்னிச்சு கடந்து போயிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நாளா உன்னை பத்தி நான் கேள்விப்படுற எல்லாமே ரொம்ப மோசமானதா இருக்கு. ஏத்துக்கவே முடியாததா இருக்கு. அக்கா, என்னக்கா சொல்ற? அப்படின்னு என்ன பத்தி கேள்விப்பட்ட? அது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. இத பாருடி, தயவு செஞ்சு உன்னை நீ மாத்திக்க. இனிமேவாவது இந்த குடும்பத்துக்கு எதிரா எந்த கெட்டதும் நினைக்காம ஒழுங்கா இரு. ஐயோ, நம்பத்தி அப்படிலாம் பேசுறாங்க. என்னால நம்பவே முடியல. அக்கா வலிக்குதுக்கா. சாரி சாரி சாரி. அக்கா, நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியலக்கா. அக்கா, யாரோ உன்கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் போதும் போதும் ராகினி, நிறுத்து. யாரோ சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு பேசுறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாளும் இல்ல.
என்னோட காதுக்கு வந்த செய்தி எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைதான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் இப்படி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆஹா, என்ன உண்மைன்னு தெரியலையா? அக்கா ஏதோ பொறி வச்சு பேசிட்டு இருக்காளே, என்னவா இருக்கும்? நம்மளா வாய் விட்டு மாட்டிக்க கூடாது. அக்கா இங்க பாரு. வேண்டாம் ராகினி, வேண்டாம். இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். நீ செஞ்சிருக்கிற காரியத்தை வேற யாராவது செஞ்சிருந்தா இந்நேரம் என் நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன பண்றது, நீ என் தங்கச்சியா போயிட்டியே. அதனாலதான் எதுவுமே செய்ய முடியாம போனா போகுது, இந்த ஒரு முறை மன்னிச்சு விடுவோமேன்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா இங்க பாருடி, இதுக்கப்புறம் நீ ஏதாவது தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வெயி, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்க. அக்கா, நீ அக்கா என்கிட்ட இதெல்லாம் பேசுற? அக்கா என்னால நம்பவே முடியலக்கா. இத பார், உன்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சு இதையெல்லாம் நான் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பங்கிறது உன்னையும் சேர்த்துதான். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒத்தாசையா இருக்கணுமே தவிர இன்னொருத்தவங்களை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட யாரும் இருக்கக்கூடாது. அப்படி யாராவது அந்த எண்ணத்தோட இருந்தாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது என் கூட பிறந்த தங்கச்சியாவே இருந்தாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். ராகினி, நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே முதல்ல இருந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் ஜெயாவுக்காக தான் நீ செஞ்சதெல்லாம் சகிச்சிட்டு இருந்த. இனிமேலாவது திருந்தி வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு இந்திராவுக்கும் காவியாவுக்கும் எதிராக ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது. ஐயோ, என்ன இந்த அளவுல பொங்குறாப்ல? அப்படி என்னதான் இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு தெரியலையே. ஏங்க, அதான் நானே சொல்லிட்டேன்ல, விடுங்க. இனிமே இவ எதுவும் பண்ண மாட்டா. சரி, மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை போய் பாரு. இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத, சரியா? சரிக்கா. என்னங்க, வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேலெல்லாம் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சுலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். பார்த்து நடந்துக்கோ. அக்கா வாங்க. அச்சச்சோ, பாவம். பாவம். சின்னத்த, உங்களுக்கு நேரமே சரியில்லை போலயே. பேக் டு பேக் அடிமேல அடியா விழுந்துட்டே இருக்கே. ஏங்க, உங்களை தாங்கி பிடிச்ச ஒரே ஒரு விழுது பெரிய அத்தை மட்டும்தான். இன்னைக்கு அவங்களே உங்களை கை விட்டுட்டாங்களே. இனிமே என்ன பண்ண போறீங்க? ஐயோ, என்ன ஏமாக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் திருந்தி வாழ்றது மட்டும்தான். அத்தையோட பேச்ச மீறினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சின்னத்தைக்கு தெரியாதா என்ன? அதுவும் சரிதான் காவ்யா.
இதுக்கு மேல இவங்க யாருக்காவது தொல்லை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களை வீட்டு விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஆமா, வெளியே துரத்திடுவாங்கல்ல. ஐயோ ஹேமாக்கா, நீங்க வேற ஏன் பாவம் சின்னத்தைய பயமுறுத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சின்னத்தை அப்படி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன் சின்னத்தை, நான் சொல்றது கரெக்ட் தானே? சின்னத்தை, நீங்க எதுக்கு திடீர்னு இப்படி கோவப்படுறீங்க? நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறத பார்த்தா ஹேமாக்கா சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியே தான் போவீங்க போல இருக்கே. கேந்திரா, பாவம் அவங்களே நொந்து போயிருக்காங்க. நம்மளும் மேல பேசி அவங்கள நோக்கடிக்க வேண்டாம். இனிமே அவங்க இங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் அவங்க விருப்பம். நமக்கு என்ன வந்துச்சுப்பா? வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். சின்னத்தை, டீ காஃபி எதுனா சூடா போட்டு தட்டுமா? இல்ல இல்ல இல்ல, மோர் கொடுப்போம். கூலா வாங்க. சரி சரி, நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க. போங்க போங்க. பாய். இதுங்கெல்லாம் எனக்கு வார்னிங் கொடுக்கற அளவுக்கு ஆயிடுச்சுல. ச்சே, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டியேக்கா. இதுங்களுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டல. ஜெயா, உங்களுக்கு நேரமே சரியில்லை போலயே. பேக் டு பேக் அடி மேல அடியா விழுந்துட்டே இருக்கே. இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் திருந்தி வாழ்றது மட்டும்தான். இதுக்கு மேல இவங்க யாருக்காவது தொல்லை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களை வீட்டு விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஐயோ, ஏய், ஏய், இத்தனை நாளா அந்த இந்திரா மட்டும்தான் எனக்கு எதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா என்னோட முதல் எதிரியே ஜெயாதான். எல்லாரும் முன்னாடி என்ன நிக்க வச்சு என்ன என்ன அசிங்கப்படுத்திட்டல. அக்கா, எனக்கு அக்காவா? இன்னில இருந்து நீ எனக்கு அக்காவும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல. ஏய் 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 ஜெயா, நீ செஞ்சதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? நீ செஞ்ச துரோகம் எல்லாம் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு உள்ளுக்குள்ள அப்படியே புழுங்கிட்டு இருக்க. ஏதோ நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குறன்னு ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். ஆனா எப்போ நீ எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினியோ, இனிமே நான் உன்னை விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. ஜெயா, எனக்கு என்ன உன் கூட குப்பை கொட்டணும்னு தலையெழுத்தா? நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். பெரிய இவ மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்து அத கெடுத்தது மட்டும் இல்லாம எவனோ ஒரு வீணா போனவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டல்ல. அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன்னு நினைச்சியா? இல்ல, இது எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள போட்டு புதைச்சு இத்தனை நாளும் நான் இருந்த. இல்ல இல்ல இல்ல, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நினைச்சு உன்னை பழி வாங்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. பழி வாங்குற வாங்குற.
நீ சாகணும்டி, நீ சாகணும், இன்னைக்கே நீ சாகணும். பேசாம வெற்றிக்கு வச்ச விஷ பாட்டில் ஜெயாக்கு வச்சு அவ கதையை முடிச்சிட்டா என்ன? ஆ? முடிச்சிடலாம். இதுதான் சரியான ஐடியா. அந்த விஷ பாட்டில கொண்டு போய் ஜெயா ரூம்ல வச்சுட்டா நைட்டு ஏசிய போட்டு தூங்குவா. அப்படியே அது ஏசில கலந்து 2 பேரும் தூக்கத்திலே போய் செத்துருவாங்கல்ல. சாகணும், 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 சாகணும். ஜெயா, உன்னையும் உன் புருஷனையும் ஒரே பாட்டில்ல முடிக்கிறேன்டி. முடிக்கிற